இப்போ கோலார் தங்கவேலுடைய வரலாறு நீங்கள் எடுத்து பார்க்கணும். இந்த கோலார் மைன் வந்து நமக்கு வரலாறு காலகட்டம் தொடக்கத்திலிருந்தே இந்த இடத்துல இருந்து மக்கள் தங்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்கேருந்து நமக்கு தொடர்பு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கிடைக்கப்பட்ட தங்க பொருட்கள் இருக்குல்ல, அதோடைய கன்சிஸ்டன்சி, அதாவது அந்த ஒரு தங்கத்துக்கான அந்த ஒரு மாதிரியான அந்த மூலக்கூறுன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போது நம்ம இந்தியாவில் எடுக்கக்கூடிய தங்கம் ஒரு அதாவது தங்கம் தான், ஆனால் தங்கத்தில் மற்ற அந்த ஒரு லெவல்லாம் இருக்கும். அதை வச்சு எந்த மைண்ட்லேருந்து எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும், இந்த தங்கத்துடைய அந்த காம்போனன்ட்ஸ் வச்சு. அந்த காம்போனன்ட்ஸும் இதில் நமக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் அங்கே கிடைச்ச தங்கத்துமும் கோலார் தங்கவேலில் கிடைச்ச தங்கமும் ஆக்சுவலாக வந்து ஒரே தங்கமாக, ஒரே மைனிங் சைட்லேருந்து எடுக்கப்பட்ட தங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு அறிக்கை இருக்குது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுலேருந்து கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ 4000 வருஷமாகவே கோலாரில் தங்கம் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கணுங்கிறது வந்து இந்த இதன் மூலமாக உறுதியாகுது. தங்கம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த தங்கம் வந்து இங்கேருந்து சவுத்துலேருந்து நார்த்தில் வணிகத்திற்காக காயின்ஸாக ஏதாவது போயிருக்கு. அதனால தான் அங்கே நமக்கு அந்த தங்க காசுகள் அங்கே கிடைக்குது. அந்த தங்க காசுகள் இங்கே மைன் பண்ணதுன்ட்டு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷமாக இது வந்து இங்கே தங்கம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறது வரலாற்று ரீதியான ஆய்வு. இப்போ இந்த கோலார் தங்கவயல் இருக்கக்கூடிய இடம் வந்து கர்நாடக மண்ணா, தமிழ்நாட்டு மண்ணா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது, கோலார், பெங்களூருக்கு கோலார் இந்த பகுதி எல்லாமே முழுக்க தமிழர்கள் வாழ்ந்த பகுதிங்கிறதுக்கு நமக்கு அங்கே பல கல்வெட்டுகள், கிரந்த கல்வெட்டுகள், தமிழ் கல்வெட்டுகள் நமக்கு அங்கே கிடைக்குது. அதுக்கப்புறம் தமிழ் கல்வெட்டுகள் கிடைக்குது. வரலாற்று ரீதியான காலகட்டங்களில் தமிழர்களும் அங்கே அளவுக்கு அதிகமாக தங்கம் எடுத்திருக்காங்க. இதில் குறிப்பாக வந்து சோழர்களுடைய காலத்தை சொல்லலாம். சோழர்களுடைய காலகட்டத்தில் 8ஆம் நூற்றாண்டிலிருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 12, 13 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மைனிங் ப்ராஜெக்ட்ஸ் அங்கே நடந்திருக்கு நூற்றாண்டுகளில். அந்த காலகட்டத்தில் தான் வந்து கோலார் ஆக்சுவலாக வந்து ஒரு சிட்டியாக, ஒரு ஊராக, பெரிய அளவு ஒரு ஊராக டெவலப் ஆகுது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலகட்டத்தில் ஊர்கள் பேர்லாம் வேறு, இப்போ கோலாறுன்னு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் கோலார் தங்கவேல் அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு பேர் முன்னாடியே இருக்குது. அதனால தான் சோழர்கள் கட்டிய கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோலாரம்மன் கோயில்னே ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் வந்து கட்டியதே யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன். கட்டினது, அதாவது ராஜராஜ சோழனுடைய பையனே கட்டின கோயில். அவருடைய கல்வெட்டே இருக்குது. ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டே வந்து கோலார் தங்கவேலில் நமக்கு கிடைக்குது.